முதல்வர் விஜயை முகநூலில் விமர்சித்ததாக கைது செய்யப்பட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரமுகர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் பரளியைச் சேர்ந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரமுகரும் மாற்றுத்திறனாளியுமான தங்கமணி தமிழக முதல்வரை முகநூலில் விமர்சித்ததாக தாவிக குளித்தலை நகர செயலர் விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்றம் பிணையில் விடுவித்தது. தேனி அருகே அல்லி நகரத்தைச் சேர்ந்த இரட்டையர் சிறுமியர் தங்களது ஆதார் கார்டில் கைரேகை மற்றும் கருவிழி விவரங்களை புதுப்பிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். 10ஆம் வகுப்பு பயிலும் இவர்களுக்கு இந்த சிக்கலால் கல்வி உதவித்தொகை மற்றும் அரசு சலுகைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு சேவை மையங்களுக்கு சென்றும் இருவரின் பயோமெட்ரிக் விவரங்களும் ஒன்று போலவே இருப்பதாக கூறி கணினிகள் பதிவை நிராகரித்துள்ளன. கடந்த 2016 முதன்முதலாக பதிவு செய்தபோது அதிகாரிகள் செய்த குளறுபடியே இதற்கு காரணம் என சிறுமிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதை சரி செய்ய மதுரை அல்லது பெங்களூரு செல்ல வசதியின்றி இக்குடும்பத்தினர் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இவர்களின் நிலையை அறிந்த மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி இருவருக்கும் புதிய ஆதார் அட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். தனது இரு மகள்களுக்கு முறைகேடாக வேலை வாங்கி தந்த புகாரில் கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் சிவசங்கரப்பாவை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இவரது மகள் ஆண்டு வருமானம் 40,000 ரூபாய் என பொய்ச் சான்றிதழ் அளித்து விதிகளுக்கு புறம்பாக OBC இடஒதுக்கீட்டை பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்விவகாரத்தை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கன்னட வழி ஆசிரியர்கள் தங்களின் ஆசிரியர் தகுதி தேர்வை மராத்தி மொழியில் மட்டுமே எழுத வேண்டும் என்ற அம்மாநில அரசின் புதிய விதிமுறைக்கு கர்நாடக வித்யாவார்த்தக சங்கம் என்ற அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு மராத்தி வழி ஆசிரியர்களை அவர்கள் மொழியிலேயே தேர்வு எழுத அனுமதிக்கும் நிலையில் மகாராஷ்டிரா அரசின் இந்நடவடிக்கை பாரபட்சமானது என அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த அநீதியை சரி செய்ய கர்நாடக அரசும் மத்திய அரசும் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் இல்லையெனில் கடுமையான போராட்டங்கள் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சுனேத்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து அக்கட்சியின் தேசிய செயலர் சச்சிதானந்த் சிங் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமல் சுனேத்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். கட்சியில் ஏற்பட்டுள்ள தலைமை பற்றாக்குறையை சரி செய்ய அவசர நடவடிக்கைகள் தேவை என செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் கூறியுள்ளது உட்கட்சி பூசலை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இலங்கை தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளைச் சேர்ந்த 6 முக்கிய தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை அமைத்துள்ளன. கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பை அடுத்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தல் கால கூட்டணியாக இல்லாமல் சிறுபான்மை மக்களின் நில அபகரிப்பு பிரச்சினைகள், புதிய அரசியலமைப்பு மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றுக்கு ஒன்றிணைந்து தீர்வு காண்பதே கூட்டணியின் முக்கிய நோக்கம் என அக்கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியில் இலங்கை தமிழ் அரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட 6 முக்கிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆனி மாத அமாவாசையொட்டி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். உள்ளாட்சித் தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியா என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம் அளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டியளித்துள்ள அவர் குதிரை பேரத்தை இடதுசாரிகள் நிராகரிப்பதாக கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார். தேர்தல் வருகிற பொழுது கட்சி அது குறித்து முடிவு செய்யும். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியிருக்கிறோம். தேர்தல் வருகிற நேரங்களில் அவரவர் கட்சியில் நாங்கள் கூடி முடிவு செய்வோம். தேவை ஏற்படுகிற போது நாங்கள் ஒருங்கிணைந்து முடிவெடுப்போம். உள்ளாட்சியோ சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்பொழுது சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் முடிவு செய்வோம். நான் நேற்று சொன்னது, ஒருவேளை சூழல் தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா
தனித்து கூட கம்யூனிஸ்டுகளால் நிற்க முடியும். நாங்கள் தனித்தே நிற்போம். அத்தகைய அரசியல் சூழல் ஏற்பட்டால் அதை கூட கட்சி தான் முடிவு செய்யும். கட்சி தாவலும் கட்சியில பேரம் பேசக்கூடிய ஒரு சூழல் எப்படி? அது ஏற்புடையதல்ல. நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பல கட்சி இயங்குமுறையை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் முதல் ஒரு வெறுப்புணர்ச்சியை அது உருவாக்கும். எனவே அது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறோம். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி அரசகுமார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவரான அரசகுமார் சென்னை சாலிகிராமத்தில் பதிவு செய்யப்படாத தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற அமைப்பை நடத்தி வந்தார். இந்த அமைப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பல பள்ளிகளிடம் இந்த மோசடியை அவர் செய்ததாக கைது செய்யப்பட்டார். இதுவரை 59 பள்ளிகள் அவரின் மீது புகார் அளித்துள்ளன. முதல்வருக்கான எந்த தகுதியுமின்றி விஜய் இன்னும் நடிகராகவே வலம் வருகிறார் என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களிடம் மாயை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்த தாவேக தற்போது சொந்த காலில் இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கட்டைக்காலில் தான் ஆட்சி நடத்தி வருவதாக அவர் சாடியுள்ளார். அண்மையில் விஜய் பேசிய பேச்சுக்கள் சினிமாவில் பேசும் வசனங்கள் போல இருப்பதாகவும் அதில் மனித மாண்பு இல்லை என்றும் கீதா ஜீவன் கூறியுள்ளார். அதே போல ஏற்ற பேசிட்டு போறாரு. அதே நடிகர் தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு புரியுமா அப்படின்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. என்னென்ன வார்த்தை பேசுறாரு, இதுக்கு அர்த்தம் புரியுமா, இவருக்கு தெரியுமா? என்ன தெரிஞ்ச பேச மாட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசுறாரு. மனித மாண்புன்றதே இல்லை அவருடைய பேச்சுல. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான கொள்முதல் நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக 22 கேரட் தரத்திலான 4,42,000 தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் டெண்டர் வெளியிட்டுள்ளது. இதற்கான டெண்டர் ஆவணங்களை ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை பெறலாம் என்றும் ஆகஸ்ட் 18ஆம் தேதியன்று டெண்டர் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான பிரசவத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதி உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியன்று இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கால்நடை பராமரிப்பு மருத்துவ சேவைகள் துறை இயக்குநராக கிருஷ்ணன் உன்னி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநராக ஷில்பா பிரபாகரும், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக மேலாண்மை இயக்குநராக அம்ரித்தும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் IPS-ஐ பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அவர் ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் காலியாக உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை IG மகேஸ்வரி கூடுதலாக கவனிப்பார் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண் IPS மே மாத இறுதியில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் குறித்து பொய் செய்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவரது மக்கள் தொடர்பு அலுவலகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அமைச்சர் ரமேஷ் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த விவகாரத்தில் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அமைச்சரின் உறவினர்கள் என்றும் அமைச்சருக்கு தெரிந்தே குற்றம் நடந்ததாகவும் வன்மத்துடன் பொய்யாக பரப்பப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் பொய் செய்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ரமேஷின் மக்கள் தொடர்பு அலுவலகம் எச்சரித்துள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்ட சில டெண்டர்களில் விதிகளுக்கு மாறாக 1 முதல் 4 நாட்கள் வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது.
செங்கம் நகராட்சியில் 2 நாட்கள், கோத்தகிரி நகராட்சியில் 3 நாட்கள், உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 4 நாட்கள் மட்டுமே டெண்டர் சமர்ப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறுகிய கால ஒப்பந்த புள்ளிகளுக்கு கூட குறைந்தபட்சம் 7 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறை பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து டெண்டர் கால அவகாச விதிமுறைகளை பின்பற்றாதது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பொறியாளர்களை நகராட்சி நிர்வாக ஆணையர் மதுசூதன் ரெட்டி தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் தங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்றும் எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட முடியாது என்றும் திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகண்ணப்பன் பேசினார். கமுதியின் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய அவர், எம்ஜிஆர் 30 ஆண்டுகள் திமுகவில் இருந்ததால் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டார். தவிகவினர் சாதி மத ரீதியாக ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்றும் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்றும் ராஜகண்ணப்பன் உறுதியாக கூறினார். கொஞ்சம் ஏமாத்தான மாற்று, கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தா அவங்க ஓட்டே கேட்கல, நீங்க வரல, போனீங்க கிடையாது, இன்னைக்கு எங்கேயும் ஓட்டு கேட்கல, ஏதோ வந்துருச்சு, மக்கள் போட்டாங்க, மக்கள் போட்டதுக்கு நான் அறிவிக்கிறாங்க. தவிக எம்எல்ஏக்களின் பெயரை முதல்வர் விஜய் சரியாக கூறிவிட்டால் பொது வாழ்வில் இருந்தே விலகுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். மதுரையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவின் பெயரை கூறி தீர்ந்து போன சக்தி என சொல்வதற்கு முதல்வருக்கு தைரியம் இருக்கிறதா என்றும் வினவியுள்ளார். 100 ஆண்டு காத்திருந்து கட்டமைப்பை வளர்ப்பதை காட்டிலும் யாராவது வளர்த்து வச்சிருந்தா அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஆட்ட போடுறதுதான் இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய களவாணித்தனம். சவால் விடுத்து சொல்கிறேன், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தவிக கட்சியிலே விசில் சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்தே நான் விலகி விடுகிறேன். தில் இருந்தால் திராணி இருந்தால் அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் PhD மாணவர் சேர்க்கை மீண்டும் தாமதமாகி இருப்பதால் ஆராய்ச்சி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மாணவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தற்காலிக ஆசிரியர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையால் கடந்த மே 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த PhD MS மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் சாதகமான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதுவரை காத்திருக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகையான 1500 ரூபாயை முறைகேடாக பெற்ற ஆண்களிடமிருந்து நிதியை திரும்பப் பெற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பெண்கள் மட்டுமே பயன்பெற வேண்டிய இந்த திட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலமாக 14,298 ஆண்கள் கடந்த 10 மாதங்களாக பயன்பெற்றது கண்டறியப்பட்டது. இதன் மூலம் அரசுக்கு சுமார் 21,44 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் நிதியை மீட்டெடுக்கவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் வழங்க சென்ற அதிகாரிகளை மக்கள் கிராமத்திற்குள் விடாமல் தடுத்ததோடு இளைஞர்கள் சிலர் மண்ணெண்ணெய் கேனோடு மரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார், வட்டாட்சியர் வளர்மதி ஆகியோர் உயரதிகாரிகளோடு பேசுவதாக கிராம மக்களிடம் கூறி சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பள்ளி மாணவிகள் இல்லாத நிலையில் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திறந்து வைத்தார். நபார்டு திட்டத்தின் கீழ் 1,88 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இக்கட்டடம் பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அமைச்சர் மாலை 5 மணிக்கு மேல் தாமதமாக வந்ததால் மாணவிகள் அனைவரும் வீடு திரும்பியிருந்தனர். இதனால் வெறிச்சோடிய பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் கட்டடம் திறக்கப்பட்டது. கல்வியாளர்களிடையே இது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை பெரம்பூர் பயணத்தின் போது முதல்வர் விஜய் மீது பூக்கள் மற்றும் தாவிக்க துண்டுகளை வீசி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முதல்வர் கால் அருகே செல்போன் ஒன்று பறந்து வந்து விழுந்தது. இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் செல்போனை உரியவரிடம் ஒப்படைக்க முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். இதுகுறித்த காட்சிகள் தற்போது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சொத்து தகராறில் சகோதரரை தாக்கிய வழக்கு தொடர்பாக தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தில் ஆஜரானார். புதுச்சேரியில் உள்ள அவரது சகோதரர் மரிய குலோத் வீட்டின் கதவை உடைத்து அவரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக அமைச்சர் மீது லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் தொடர்ந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் குடும்ப பிரச்சினை என்பதால் சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பியது. அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த பேச்சுவார்த்தை நிறைவடையாததால் வழக்கு விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த விவகாரத்தில் மாவட்ட சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பழனி கோயில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தாவேகாவுக்கு எதிரான வழக்கை அதிமுக திரும்பப் பெற்றது. அதிமுகவைச் சேர்ந்த பரமசிவம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தாவேகா நிர்வாகிகள் பள்ளி கல்லூரிகளுக்குள் சென்று தங்கள் கட்சித் தலைவர்களை முன்னிலைப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் இந்நிகழ்வுகளை அனுமதிக்கும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரே விஷயத்துக்காக ஏன் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என கேள்வி எழுப்பினர். பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதித்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.